ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம தனுஷ் நடிப்பில் வெளியிருந்திருக்கக்கூடிய கர படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இந்த கர படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, இந்த படத்துல வந்து தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடனா வந்து இருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ல தான் வந்து நடக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருவரம்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்கிறாங்க. தனுஷோட ஃப்ரெண்ட் வந்து போறாங்க. அப்ப தனுஷ் வந்து சொல்றாரு, இதான் வந்து என்னோட கடைசி திருட்டு. இதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி வந்து வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு பெரிய தொகையை வந்து கொள்ளையடிச்சிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருட வந்து போறாங்க. அப்படி போகும்போது வந்து தனுஷ் மட்டும் வந்து மாட்டிக்கிறாரு. அவர் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா கேஸையும் எல்லா திருட்டு கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேல போட போறதா வந்து பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தனுஷ் வந்து கேட்டு அங்க இருந்து வந்து தப்பிச்சுறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, தனுஷை வந்து பிடிச்சாங்களா இல்லையா, தனுஷ் இதுக்கப்புறம் என்ன ஆனாரு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துடைய ட்ரைலர் கட்டு டீசர் கட்லாம் வந்து பார்த்துட்டு இந்த படத்து மேல வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு. இது ஒரு வந்து பெரிய ஒரு படம், அசுரன் மாதிரியான ஒரு படம், அப்படி இப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆர்வம் வந்து இந்த படத்தை வந்து இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை போய் பார்க்க உட்காந்தப்போ இந்த படம் வந்து நகர்ந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரியெல்லாம் படம் இல்லைங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய ட்ரைலர் டீசர் கட்டு அப்படி வந்து பண்ணியிருந்தாங்க. இது பெரிய ஒரு நல்ல ஒரு ரூரல் டிராமா படம், நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், நல்ல ஒரு ராபரி படம், நல்ல ஒரு ஹேஸ்ட் படம், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீசர் ட்ரைலர் கட்டு வந்து இருந்துச்சு. ஸோ அதை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து போனேன். ஆனால் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இல்லை. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவரம்பூர்ல தனுஷை வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அங்கே வந்து தப்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு வந்து படம் வந்து போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரூரல் டிராமா தான். ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இட்லி கடை படம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து போகுது. அப்படியே இட்லி கடையில் என்ன இருக்குமோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஓடிட்டு வந்து இருக்கு. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து நகருது. ஆனால் எங்கேயும் போர் அடிக்கல, லேக் இல்லை, ஸ்லோவாக வந்து நகருது. ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் வந்து இருக்கு, அது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அப்படியே வந்து போகுது. ஆனால் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வந்து கொண்டு போறாங்க. இன்ட்ரோ பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 30 நிமிஷம் மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுப்பாக வந்து போகுது. ஒரு நல்ல ஒரு ரூரல் த்ரில்லராகவே வந்து அந்த படம் வந்து போகுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுவுமே வந்து இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய படங்களுடைய ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதிகமாக வந்து இருக்கு. அதனால என்னமோ இந்த படம் நல்லாவே வந்து போனாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தில் பார்த்தது அந்த படத்தில் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் ட்ரைலர் கட்ட பார்த்துட்டு வந்துட்டு பெருசா எதுவுமே இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோணிடுச்சு. வரக்கூடிய எல்லா படங்களுமே இந்த தப்பை தான் வந்து பண்றாங்க. என்ன வந்து படத்துல இருக்கோ அதை வந்து ட்ரைலர் கட்டா வந்து பண்ணணும். அதை விட்டு தேவையில்லாத ட்ரைலர் கட்ட பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கிடுறாங்க. அவங்க வந்து தியேட்டர்ல வந்து பார்க்குறப்ப படத்துல அப்படிலாம் எதுவுமே இல்லை, இது வந்து சும்மா ஒரு இடத்துல உள்ளதான் கட் பண்ணி வச்சிருக்காங்கிறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆயிடுது. தனுஷ் ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஒரு திருப்தியை கொடுக்கவே வந்து இல்லை. அது வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வந்து முடிஞ்சது. ஸோ படம் எங்கேயும் குறை சொல்ற மாதிரிலாம் வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, ரெண்டுமே வந்து நல்லா தான் வந்து போகுது. நல்லா வந்து உட்காந்து வந்து பார்க்கலாம். ஆனால் அது எல்லா ஆடியன்ஸுக்குமான படம் வந்து கிடையாது. எல்லா ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை. முக்கியம் அந்த படத்து மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சு வந்தவங்க, போர் தொழில் அளவுக்கு இருக்குன்னு வச்சு வந்தவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா ஏமாற்றத்தை தான் வந்து அளிக்குது. கண்டிப்பா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்து வாங்கும். முழுக்க முழுக்க பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்து வராது. அதே நேரம் வந்து ஒரு மொக்க படம் நெகட்டிவ் ரிவ்யூ அந்த மாதிரி வந்து வராது. இது வந்து ரொம்ப நல்ல படமும் கிடையாது, ரொம்ப மொக்க படம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அந்த படம் ஒரு ஒர்த் வாட்சபிளான படம் தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். எனக்கு வந்து நானும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து போனாலுமே இந்த படத்தோட கதை, இந்த படத்தோட ஜென்ரி வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. பெருசாக வந்து படம் வந்து எங்கேயுமே வந்து போர் அடிக்கல, ரொம்ப மொக்கையெல்லாம் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நகர்ந்தாலுமே நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா படத்தில் வந்து அதிகப்படியான தியேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. இது ஒரு பெரிய ஹீரோ படங்கிறப்போ தனுஷ்னு வரப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும், இதில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வந்து பெருசாக வந்து எடுக்கல. ஒரு சாதாரண ஹீரோக்கான கதை மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இருக்கு. படத்துடைய பெரிய பிளஸ்னு வந்து பார்த்தோம்னா அது இந்த இன்ட்ரோல் பிளாக் தான். ப்ரீ இன்ட்ரோல் பிளாக், அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸ் தான் சூப்பராக வந்து இருந்துச்சு. அதை தாண்டி படத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு அருவா வச்சு ஒரு போர்ஷன் வந்து வருது, அந்த போர்ஷன் வந்து நல்லா வந்து இருந்துச்சு. ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. படத்தை ஒரு 2 to 3 ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து வருது, அதெல்லாம் நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் தேனி ஈஸ்வர் தான் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தை இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ராமநாதபுரத்தில் தான் பார்த்தீங்கன்னா 80% ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரத்தை இந்த படத்தை நல்லாவே வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில ஷார்ட்ஸ், க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பண்ணல. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆகுது, பிளர் ஆகி வருது, அந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்சி டால்பி சினிமாஸ்ல வந்து பார்த்தேன், எல்ஏ சினிமாவில். தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் டால்பி சினிமா வந்து பார்த்தேன். ஸோ அதில் பார்க்குறப்போ நல்லா வந்து தெரிஞ்சு இந்த படம் வந்து சரியா வந்து பண்ணணும்னு. அது மட்டும் இல்லாமல் டால்பி கன்னடே இல்லை போல, அந்த கண்டென்ட் அவங்க போட்டாங்களான்னு தெரியல. சினிமாட்டோகிராஃபி இனிமே வந்து நல்லா வந்து பண்ணிருக்கலாம். அப்புறம் மியூசிக் வந்து பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ் வந்து பண்ணியிருக்காரு. அரசாமின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், அதுதான் வந்து படம் முழுக்க அங்கேயும் வந்து போட்டு வந்திருக்காரு. தனியா எந்த ஒரு பிஜிஎம் வந்து நல்லா வந்து போடல. அது எமோஷனல் சீன்ஸும் சரி, அது ஒரு ஆக்ஷன் சீன்ஸும் சரி, பெருசா தனியா நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுற மாதிரி எந்த ஒரு பிஜிஎம் வந்து போடல. ஏன் தனுஷ் படத்துக்கு ஃபுல்லா வந்து ஜிவி பிரகாஷே போட சொல்றாங்கன்னு தெரியல. எவ்வளவு மியூசிக் டேரக்டர் வந்து இருக்காங்க. முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டுமே நல்லா பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமால அவ்வளவு மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஆனா எதுக்கு ஜிவிபியை கூப்பிட்டு வந்து போட சொல்றாங்கன்னு தெரியல. ஜிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து நிறைய படத்தை வந்து நடிக்கிறாரு. ஸோ அவரோட பிசி ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மியூசிக் வந்து சரியா வந்து போட மாட்டாரு. ஏன் அவரே வந்து கூட்டு வந்து மியூசிக் போட வைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த படத்துல வந்து மியூசிக் வந்து ரொம்பலாம் வந்து நல்லா இருந்துச்சு சொல்லிடவே வந்து முடியாது. பரவாயில்ல, ஓகேவா தான் வந்து இருந்துச்சு. சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எந்த சாங்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வந்து முடியாது.
பெருசாக இந்த இடத்துல இவங்க தேவையில்லாத சாங்ஸ்லாம் வந்து போடல. ஒரு 2 to 3 சாங்ஸ் வந்து இருக்கு. எல்லாமே வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அங்கங்கே வந்து இருக்கு. ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரமிக்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து இல்லை. கிளைமேக்ஸுமே சரி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை. அந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இந்த படம் முழுக்கதே வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமியாக இருக்கட்டும், துணிவாக இருக்கட்டும், அப்புறம் இட்லி கடையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்ச மாதிரி தான் வந்து இருக்கு. மிக்ஸ் பண்ணி தான் வந்து அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது அப்படியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றது இடையில வந்து இந்த ராபரி எய்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்க்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் வந்து இட்லி கடை தான் வந்து ஓடும். அதுக்கப்புறம் இந்த மிட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணிவு படம் தான் வந்து ஓடும். கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி தான் வந்து ஓடும். இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்குறப்ப நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் எப்பயுமே வந்து குறை சொல்ல வந்து முடியாது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் இந்த படத்தை ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து நல்லா பண்ணியிருக்காரு. வழக்கமான KS ரவிக்குமாரோட நடிப்பை தாண்டி இந்த படத்தில் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அது சூப்பராக வந்து வந்திருக்கு. நல்லாவே வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட எல்லாத்தையும் தாண்டி KS ரவிக்குமாரோட நடிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வந்து இருந்துச்சு. அவரை தாண்டி சுராஜ் எப்பயும் போல சூப்பராக வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கருணாஸாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து வர்றாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ரோலே வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக படத்தோட ஹீரோயின் மமிதா பைஜு ஒரு பெரிய ரோலே வந்து கிடையாது. மிஞ்சி போனால் 2-3 சீன்ல கூட அவங்க வர மாட்டாங்க. ஒரு பெருசு டைலாக்ஸ் வந்து இருக்காது. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து போட்டாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த கரை படம் எப்படி இருந்துச்சு வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒர்த் வாட்சபிள் படம் தான். கண்டிப்பாக தியேட்டரில் போயிட்டு ஒரு முறை பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து தகுதியான படம் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து போனீங்கன்னா, அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு படம் பயங்கரமாக இருக்க போகுது, ஹெய்ஸ் சீன், ராபரி சீன்லாம் தெறிக்க விட்டுருக்க போறாங்கலாம் வந்து போனீங்கன்னா, உங்களுக்கு பெருசாலாம் வந்து ஒன்றுமே வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆயிரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் குறைச்சிட்டு வந்து போனீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவான ஒரு படமாக தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான். அப்புறம் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் வந்து செட் ஆகாது. அதையும் வந்து சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் வாட்சபிள் தான் வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.25. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.